ரெண்டே 2 டிப்ஸ் நான் சொல்கிறேங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள். 100% நீங்கள் பாசிட்டிவாக இருக்கலாம். உங்கள் தேவைகள் இந்த இறைத்தன்மை நமக்கு மேலே இருக்கிற சக்தி கொடுத்தே தீரும். அந்த நேரத்தில் நீங்கள் எதை வேணால் செயல்படுத்தலாம், என்ன வேணால் கேட்கலாம். நீங்கள் கேட்குறதெல்லாம் இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சிக் பீப்புளாக இருக்காதீங்க. ரெண்டாவது, பாசிட்டிவாக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா பாஸ்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் இருக்காதீங்க. இந்த ரெண்டே நிகழ்வுகளை நீங்கள் செயல்படுத்துங்க. 100% நீங்கள் பாசிட்டிவில் இருப்பீங்க. ஒன்ஸ் நீங்கள் பாசிட்டிவில் இருந்தீங்கன்னா வணக்கம். ஒரு அற்புதமான வீடியோவை பார்க்கலாங்க. நிறைய பேரோட கேள்வி என்ன தெரியுங்களா? சார், பாசிட்டிவாக இருந்தால் எல்லாமே நடக்கும் அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே புரியுது சார். ஆனால் என்னால் இருக்க முடியல சார். காலையில் ப்ரே பண்ணுறேன், பாசிட்டிவாக தான் சார் இருக்கேன். அதேமாதிரி சாயந்தரம் விளக்கு போடுறேன், பூஜை பண்ணுறேன், பாசிட்டிவாக தான் சார் இருக்கேன். நைட் படுக்கும் பொழுதும் பாசிட்டிவாக தான் சார் இருக்கேன். ஆனால் மற்ற நேரத்தில் என்னோடய சுச்சுவேஷன், என்னை சுற்றி இருக்கிற ப்ராப்ளம் என்னை பாசிட்டிவாக இருக்க விட மாட்டேங்குது சார். நான் என்ன தான் சார் செய்கிறது? உங்கள் வீடியோ கேட்கும்பொழுது நல்லா புரியுது. பாசிட்டிவாக இருந்தால் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது புரியுது. என்னால் செயல்படுத்த முடியல. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ரெண்டே 2 டிப்ஸ் நான் சொல்கிறேங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள். 100% நீங்கள் பாசிட்டிவாக இருக்கலாம். உங்கள் தேவைகள் இந்த இறைத்தன்மை நமக்கு மேலே இருக்கிற சக்தி கொடுத்தே தீரும். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த வீடியோவில் சில வழிமுறைகள் சொல்லியிருக்கேன். செயல்படுத்துறதுல ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. இன்கேஸ் ஒரு நாள் 2 நாள் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு ரிமைண்டர் கொடுங்க. நலமாக நான் உங்களோட பேசுகிறேன். சூப்பராக சொல்யூஷன் நோக்கி பயணம் செய்யலாங்க. ஏன் பாசிட்டிவாக இருக்க முடியல? ஃபஸ்ட்டு அதனோட பேஸ் கோர், எதனால் உங்களால் பாசிட்டிவாக இருக்க முடியல? எல்லாமே உங்களுக்கு தெரியுது. ஏன் பாசிட்டிவாக இருக்க முடியல? அதுவும் ஒரு சிலர்லாம் என்கிட்ட பேசுவாங்க, வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில வீடியோஸ்க்கெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்கன்னு சொல்லுவேன். அப்படியே நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேனோ அதை விட சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. குட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அடுத்த ஒரு வாரம் கழித்து ஃபோன் பண்ணுவாங்க. சார், பயங்கர பிரச்சனை ஆகிடுச்சு சார். ப்ராப்ளம் பயங்கரமானதுனால என்னால் என்ன செய்கிறதுனே தெரில சார். ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னாங்க, நம்ம வீடியோ கேட்குறது பெருசு இல்லைங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் வரும். ஸோ அந்த பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ஏன் நெகட்டிவாக இருக்கிறேன், அதுக்கு என்ன ரூட் காஸ் என்னன்னு தெரிஞ்சதுன்னா இதுக்கு சொல்யூஷன் இருக்கும். ஏன் நெகட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா பேஸ் காரணம் பயம். எப்போ பய உணர்வு இருக்கோ நம்மளால் பாசிட்டிவாக இருக்கவே முடியாதுங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் பொருத்தி பாருங்கள். எதனால் பயம் வருது? இந்த பய உணர்வு ஏன் வருது? கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். அதாவது நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட ஒரு கோபங்கள் ஃபஸ்ட்டு வரும். நிறைய பேர் சொல்கிறீங்க, சார் எனக்கு கோபம் இல்லை சார், வருத்தம் இல்லை சார், எல்லாருக்கும் உதவி செய்யணுன்னு தான் சார் இருக்கேன், ஆனாலும் இந்த பய உணர்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த பய உணர்வு ஏன் வந்ததுங்கிற ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தெரிஞ்சுக்கிங்க. ஒரு இன்சிடெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது ஒரு கோபம். நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால் ஒரு கோபம் வரும். அந்த கோபம் அடிக்கடி வர வர என்ன ஆகும்? அந்த நபர் மேலே ஒரு வேதனையாக மாறிடும், ஒரு துக்கமாக மாறிடும். அந்த நபரை நினைக்கும் பொழுது அந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க. ஸோ ஒரு கோபம் தான் அந்த மன உளைச்சல் ஸ்டேஜ் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பில் ஒரு ப்ராசஸ் ஆகுது. கோபம் வருத்தமாகுது, வேதனையாகுது, துக்கமாகுது, படபடப்பு ஆகுது, ஒரு பொறாமை உணர்வை கொடுக்குது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்குது, ஒரு வெறுப்பை கொடுக்குது, ஒரு மன உளைச்சலை கொடுக்குது, ஒரு சில காலகட்டத்தில் ஒரு பய உணர்வை கொடுக்குது. ஐயோ, இது நடக்குமா, இது நடக்காதா? ஏன்னா ஆல்ரெடி உங்களோட உணர்வுகள் அந்த நபர் மேலே இப்படி இருக்குது, அதனால் இது நடக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நமக்கு அந்த பய உணர்வு வருதோ அந்த நேரத்தில் நம்ம நெகட்டிவிட்டியில் தான் இருப்போம். நீங்கள் என்ன செய்தாலும் அந்த பாசிட்டிவிட்டிக்கு கொண்டு வர முடியாது. புரியுதுங்களா? அதை எப்படி சீக்கிரமாக கொண்டு வரலான்னா ஒரே ஒரு புரிதல் தன்மை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஸ்டேட்டில் தான் இருந்தேன். அது இருந்ததுனால தான் இந்த உணர்தல் தன்மையோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆன்மீகத்தில் இந்த மாதிரி பீப்புளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சிக் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக் பீப்புள்னு என்னங்க? மனதில் ஆரோக்கியம் இல்லாத நபர்கள். நானும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருந்தேன். தாராளமாக இந்த ஒரு 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 உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே நீங்கள் பாசிட்டிவாக தான் இருப்பீங்க. ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறேங்க. நடந்த சம்பவம் தான், இருந்தாலும் ஒரு இன்சிடெண்ட்டாக சொல்கிறேன். ஒரு 2 வீலர் வச்சுருக்கேன். ஆஃபீஸ்க்கு நான் 10 மணிக்கு போகணும். என்னோடய ஆஃபீஸ்க்கு ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவலிங் டைம். என்ன பண்ணுவேன்? 9 மணிக்கு நான் கிளம்புவேன். அப்போ தான் ஒரு 9:45க்கு ஆஃபீஸ் போக முடியும். 10 மணிலேருந்து ஆஃபீஸ் வேலையை பார்க்கலாம். 9 மணிக்கு கிளம்புறேன். டிஃபன் பாக்ஸ்லாம் கொடுக்குறாங்க, வீட்டிலலாம் சொல்லிவிட்டு கிளம்புறேன். ஒரு ½ அன் ஹவர் ட்ராவல் பண்ணோன்னே டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. 2 வீலருங்கும்போது டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. பஞ்சர் ஆனோடனே என்ன செய்கிறதுன்னு தெரியல. உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன். பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி, பயங்கர பிரச்சனை ஆகிடுச்சுமா, என்ன செய்கிறதுனே தெரிலம்மா, நடு ரோட்டில் பஞ்சர் ஆகிடுச்சு, பயங்கர டென்ஷனாக இருக்கிறம்மா,
ஐயோ இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிறது. உடனே ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுறது, டேய் மச்சான் என்னடா பண்ணுற, இந்த மாதிரி வந்தேன்டா, இந்த இடத்துல பஞ்சர் ஆகிடுச்சுடா, என்ன செய்யுதுன்னே தெரிலடா, ரொம்ப டென்ஷனாக இருக்குடா, பேஜாராக இருக்குடா, ஒரே டென்ஷனாக இருக்கேன்டா அப்படின்னு சொல்கிறது. அதாவது இது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது இது ஒரு பிரச்சனை, போனீங்க பஞ்சர் ஆகிடுச்சு, இது ஒரு பிரச்சனை, ஓகேங்களா. உடனே என்ன பண்ணுறீங்க, அங்கே பக்கத்தில் யாராவது இருப்பாங்க, பார்ப்பீங்க, பார்த்துட்டு பஞ்சர் ஒட்டிடுவீங்க, பஞ்சர் ஒட்டிட்டு போவீங்க. லேட் ஆகிற மாதிரி இருந்தால் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்பீங்க, சார் 10 மணிக்கு மீட்டிங் சொன்னீங்க, அவசியம் வரணுமா, இல்லை நான் பஞ்சர் ஒட்டிட்டு வரட்டுமா, ஒரு 1/2 hour ஆகும் சார் அப்படின்னு சொல்லி மேனேஜர்கிட்ட கேட்பீங்க. அவர் ஏதோ ஒன்று சொல்லுவார். இல்லை நீங்கள் பஞ்சர் கடை பக்கத்தில் இருந்ததுன்னா ஒட்டிட்டு 10 மணிக்கு போகிறது ஒரு 10:15 ஆஃபீஸ் போயிடலாம். இது நடந்துடும். என்னங்க நடக்கும், 2 ப்ராசஸ் நடக்கும். ஒன்றா ஆஃபீஸில் மீட்டிங் 10 மணிக்கு இருக்குது, போயே ஆகணும்னு சொன்னீங்கன்னா வண்டி அங்கேயே ஒரு தெரிஞ்ச இடத்துல விட்டுட்டு இல்லை கடையில் விட்டுட்டு சொல்லிவிட்டு ஒரு ஆட்டோவில் ஆஃபீஸ் போயிடுவீங்க. அங்கே போய் மீட்டிங்கை முடிப்பீங்க. லஞ்ச் டைமில் வருவீங்க, பஞ்சர் ஓட்டுற கடையில் வண்டி விட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு போவீங்க. இவ்வளோ தானே நடக்கும். நான் என்ன தெரியுங்களா செய்வேன், பொண்டாட்டிக்கிட்ட ஃபோன் பண்ணி புலம்புவேன், ஆஃபீஸ் ஸ்டாஃப்கிட்ட ஃபோன் பண்ணி புலம்புவேன், மேனேஜர்கிட்ட புலம்புவேன், ஆஃபீஸ்க்கே போயிடுவேன், 10-10:30 போயிடுவேன். டீ டைம்னு ஒன்று வரும் 11 மணிக்கு. டீ டைம் வந்த உடனே மச்சான் பயங்கர பேஜாராக இருக்குடா, பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன்டா, வண்டி பஞ்சர் ஆகிடுச்சா மச்சான், என்ன செய்கிறதுனே தெரில, வேலையே ஓடலடா, பயங்கர ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். திடீர்னு ஃப்ரெண்டு வேறு ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான், வேறு விஷயத்துக்காக ஃபோன் பண்ணியிருப்பான், பயங்கர டென்ஷனில் இருக்கேன்டா, ஒரே பிரச்சனைடா, வண்டி பஞ்சர் ஆகிடுச்சுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். மதியானம் சொல்லுவான், வீட்டுக்கு போய்ட்டும் சொல்லுவான், அடுத்த நாள் அந்த பக்கம் போகும்பொழுதும் சொல்லுவான். இந்த கேரக்டருக்கு பேர் தான் சிக் பீப்புள், மனநலம் ஆரோக்கியம் இல்லாத நபர்கள். இந்த மாதிரி பீப்புளில் என்ன நினைக்கிறீங்கன்னா, இது ப்ராப்ளம்னு நினைக்கிறீங்க. இது ப்ராப்ளமா, நீ ஆஃபீஸ்க்கே போயிட்டு வேலையும் செஞ்சிட்ருக்க, ஆனாலும் உங்களுக்கு யார் யார் ஃபோன் பண்ணுறாங்களோ, இல்லை உங்கள் ஃபேமிலியிலேருந்து உங்கள் அப்பா கூட ஃபோன் பண்ணியிருப்பார், அப்பா நான் பயங்கர டென்ஷனாக இருக்கேன்ப்பா, ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுப்பா, காலையில் வந்தேன்ப்பா, பஞ்சர் ஆகிடுச்சுப்பா, அப்புறம் லேட்டாக தான்ப்பா ஆஃபீஸ்க்கு வந்தேன், இப்போ ஆஃபீஸில் தான்ப்பா இருக்கேன், அவங்க என்ன பேச வந்தாங்கன்னு கேட்காம உன் பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. புரியுதுங்களா. இந்த மாதிரி பீப்புளுக்கு பேர் தான் சிக் பீப்புள். இந்த மாதிரி மனநிலையில் நீங்கள் இருந்தால் எப்போவுமே நெகட்டிவில் தான் இருப்பீங்க. சரி சார், என்ன தான் சார் செய்யலாம்? ஃபஸ்ட்டு இது ப்ராப்ளமே இல்லைங்க. இது ப்ராப்ளமா, ஒரு டயர் இருக்குது, ஒரு 2 வீலர் வச்சுருக்கிறீங்க, டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. டயர்னால் பஞ்சர் ஆகும், தெரியுமா தெரியாதா? ஒரு கார் டயராக இருக்கட்டும், 2 வீலர் டயர் ஆகட்டும், பஸ் டயர் ஆகட்டும், வேரன் டயரில் பஞ்சர் ஆகும். இது இயற்கை, தெரியுமா தெரியாதா? ஆணி குத்திருச்சுன்னா பஞ்சர் ஆகும். ஸோ பஞ்சர் ஆச்சுன்னா அதுக்கு என்ன செயல்படுத்தணுமோ செயல்படுத்திட்டீங்க, ஆஃபீஸ் போயிட்டீங்க, முடிஞ்சு போச்சா? அதோடு அதை விட்டுடணும். இது சுச்சுவேஷன், இது ப்ராப்ளம் கிடையாது. நீங்களாம் என்ன சொல்கிறீங்க, இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது பிரச்சனை கிடையாது, ப்ராப்ளம் கிடையாது. இது ஒரு சுச்சுவேஷன், இது ஒரு சூழ்நிலை. இது சூழ்நிலைன்னு புரிஞ்சால் என்ன ஆகும்? இது எப்போ நீங்கள் இதை சூழ்நிலைன்னு கன்சிடர் பண்ணுறீங்களோ அப்போ சொல்யூஷன் நோக்கி போவீங்க. அடுத்தது என்ன செய்யலாம்? பஞ்சர் ஒட்டலாமா, பக்கத்தில் இருக்கிறாங்களா, இல்லை யார் இந்த இடத்துல இருக்கிறாங்க பக்கத்தில் எனக்கு அங்கே என்கொயரி பண்ணுவீங்க, ஒரு டீ சாப்பிடுவீங்க, பஞ்சர் ஒட்டிட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுவீங்க. லேட் ஆகிற மாதிரி இருந்தால் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க, இல்லை அந்த டைமுக்கு போயிடுவீங்க. டீ டைம் வரும், அங்கே போய் வேலையை மட்டும்தான் பார்ப்பீங்க, இந்த கதை பேச மாட்டீங்க. ஏன் கதை பேசுகிறீங்க? அது பிரச்சனை, அது ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு உங்கள் மனசில் எப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அதை பற்றியே பேசிகிட்டு இருப்பீங்க. 1 நாள் பேசுவீங்க, 2 நாள் பேசுவீங்க, 3 நாள் பேசுவீங்க. பொண்டாட்டியோட அந்த பக்கம் ரோட்டில் போகும்போது கூட இந்த இடத்துல தான் பஞ்சர் ஆச்சுன்னு பேசுவீங்க. புரியுதுங்களா? எப்போ நீங்கள் ப்ராப்ளம் நினைக்கிறீங்களோ அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப ரொம்ப தவறானதுங்க. இது ப்ராப்ளம் கிடையாது, இது ஒரு சுச்சுவேஷன். ஒரு 2 வீலர்னால் ஒரு டயர்னால் பஞ்சர் ஆகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிங்க. ஒரு காருனால் ஆக்சிடெண்ட் ஆகும், கார்னால் பஞ்சர் ஆகும், இதெல்லாம் இயற்கை. ஸோ எப்போ நமக்கு முன்னால் ஒரு நடக்குதோ இது ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதா, இது ஒரு சுச்சுவேஷன், தட் இஸ் நாட் எ ப்ராப்ளம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ப்ளஸ்ஸும் வரும் மைனஸும் வரும், இது ப்ராப்ளம் கிடையாது, இது சுச்சுவேஷன். உடனே என்ன பண்ணணும், இதுக்கு என்ன சொல்யூஷன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடராக இருங்க. உடனே அதுக்கு என்ன சொல்யூஷன்னு பார்த்து நீங்கள் செயல்பட்டால் எப்போவுமே நீங்கள் பாசிட்டிவாக தாங்க இருக்கலாம். கான்செப்ட் புரியுதுங்களா? ஒரு மிகப்பெரிய லாஜிக்கை ஷார்ட்டாக நான் சொல்லியிருக்கேன். அதனால் நம்ம லைஃப்பில் ஏற்படுற எல்லா நிகழ்வுகளும், நம்ம சொல்கிறத நம்ம பையன் கேட்கல, நான் சொன்ன மாதிரி என் பொண்ணு இல்லை, நான் சொல்கிற மாதிரி என் பொண்டாட்டி இல்லை, நான் சொல்கிற மாதிரி எங்கள் அப்பா இல்லை, நான் சொல்கிறத எங்கள் அம்மா கேட்கல, நான் சொல்கிறத என் வேலை செய்கிறவன் கேட்கல, இதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. இதெல்லாம் ஒரு சுச்சுவேஷன், இதெல்லாம் ஒரு சூழ்நிலை. அதுக்கு என்ன செய்யணும்? சொல்யூஷன் என்ன, நான் என்ன செஞ்சால் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்யூஷன் ப்ரொவைடராக இருந்தீங்கன்னா நீங்கள் பாசிட்டிவில் மட்டும்தான் இருப்பீங்க. இப்போ புரியுதுங்களா?
ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான். இது எப்படி சார் நான் செயல்படுத்துறது? இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது ஃபஸ்ட்டு 1 நாள் 2 நாள் 3 நாள் மேக்ஸிமம் ஒரு 7 நாள் சொல்யூஷன் ப்ரொவைடராக இருங்க. எந்த சூழ்நிலை வேணால் நடக்கட்டுங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு நீங்கள் எப்போ செயல்படுத்துகிறீங்களோ ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் பாசிட்டிவில் மட்டும்தான் இருப்பீங்க. ஒன்ஸ் நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் தேவைகள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த சிக் பீப்புளுங்கள்லேருந்து தாராளமாக வெளியில் வந்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஈஸியான டிப்ஸ் தான். ரெண்டாவது விஷயம், நமக்கு வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகள் இருக்குது. வேலை இடத்துல ஒரு பிரச்சனை, தொழில் செய்கிற இடத்துல ஒரு பிரச்சனை, ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனை, ஏதோ ஒன்று ஒரு இடத்துல பணம் கொடுத்துருப்பீங்க வராது, ட்ரேடிங் பண்ணியிருப்பீங்க லாஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் 2 சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. காலையில் 20 நிமிஷம் அப்படியே அஃபர்மேஷன் பாசிட்டிவாக போடுறீங்க. அதே மாதிரி சாயந்தர நேரம் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுறீங்க, சாமி கும்பிட்றீங்க, 20 நிமிஷம் பாசிட்டிவாக அஃபர்மேஷன் போடுறீங்க. அதேமாதிரி நைட் படுக்க போகும்பொழுது 20 நிமிஷம் அஃபர்மேஷன் போடுறீங்க. ஆனால் மற்ற நேரத்தில் உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? நெகட்டிவில் மட்டும்தான் இருக்குது. லேடிஸாக இருந்தால் எல்லோரும் ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க, எல்லாம் கிளம்பினோடனே இது அப்படி ஆயிடுச்சு, அது இப்படி ஆயிடுச்சு, என் மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க, என் கணவர் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் இருக்கும், அதை பேசிகிட்டே இருக்கிறது. இவன் அப்படி பண்ணிட்டான், என் புருஷன் இப்படி பண்ணிட்டான், என் பையன் இப்படி பண்ணிட்டான், என் பொண்ணு இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பாஸ்ட்டில் நடந்த நிகழ்வுகளை பிடிச்சிக்கிட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் காலையில் கேட்குறது என் கணவர் நல்லவர், நான் ரொம்ப அன்பானவர், நான் நல்லா இருக்கேன், என் பொண்ணு நான் சொல்கிறதெல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லி அஃபர்மேஷனை பண்ணிவிட்டு மற்ற நேரங்கள் ஃபுல்லாக ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள், இறந்த காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இறந்த காலம்னா அதை விட்டுடணும், அதை போய் பிடிச்சிக்கிட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. புரியுதுங்களா? அதே மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா பயம் வந்துடும். ஐயோ ஃப்யூச்சரில் என் பொண்ணு இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, என் கணவர் இப்படி பண்ணிட்டா என்ன பண்ணுறது, எங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டா என்ன பண்ணுறது, இந்த சொத்து வரலைன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பய உணர்வு வந்துடும். எப்போ நீங்கள் ஃப்யூச்சர்லேயும் பாஸ்ட்லேயும் நீங்கள் எப்போ ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருக்கவே மாட்டீங்க, நெகட்டிவிட்டியில் தான் நீங்கள் இருப்பீங்க. இப்போ புரியுதுங்களா? இதுக்கு நான் என்ன சார் பண்ணலாம்? உங்கள் மனசு தாங்க பண்ணுது. காலையில் கேட்குறீங்க பாசிட்டிவாக இருக்கிறீங்க, நைட்டு பாசிட்டிவாக இருக்கிறீங்க, இடைப்பட்ட நேரத்தில் எப்போவுமே நெகட்டிவில் இருக்கிறீங்க, அதை பற்றியே பேசுகிறீங்க, அதை பற்றியே சிந்தனையில் இருக்கிறீங்க. அப்போ இந்த பிரபஞ்சம், இந்த இறைத்தன்மை நினைக்கும் காலையில் கேட்டதை கொடுக்கலான்ட்டு வரும். நீங்கள் அந்த 24 மணி நேரத்தில் உங்கள் உணர்வுகள் எது அதிகமாக இருக்குன்னு பார்க்கும். நீங்கள் பாசிட்டிவாக இருந்தது காலையில் 20 நிமிஷம், சாயந்தரம் 20 நிமிஷம், மற்ற நிமிஷம் எல்லாம் நெகட்டிவ் தான் நிறைய உங்கள் மனசுக்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்கன்ன ஒன்று இந்த பிரபஞ்சம், இந்த இறைசக்தி என்ன பண்ணோன்னா அதுதான் தங்கத்துக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை இன்னும் நிறைய கொடுத்துட்டு போயிடும். அடுத்த நாள் அது விஷயமாக நிறைய சண்டைகள், கோபங்கள், வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள் வரும். இதுக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். இப்போ புரியுதுங்களா? அப்போது பாசிட்டிவாக இருக்கணுன்னா என்ன செய்யணும்? ட்ராவல் பண்ணாதீங்க. ஏற்கனவே நடந்து முடிஞ்சு போச்சு. பாசிட்டிவாக காலையில் கேட்டீங்க, என் கணவர் நல்லவர், என் கணவர் அன்பாக இருக்கார், என் குழந்தை அன்பாக இருக்குது, எனக்கு தேவையான பணம் வருது, எல்லாம் கேட்டிங்கல்ல. அப்போது அதுக்கப்புறம் உங்கள் கணவரை பற்றியோ உங்கள் குழந்தைங்களை பற்றியோ நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, ட்ராவல் பண்ணாதீங்க. நடந்து முடிஞ்சு போச்சு. அந்த நிகழ்வுகள் வரும், நம்ம மனசுக்கு வரும் பொழுது உங்கள் மனசு தானே கேட்குது. ஸ்டாப் பண்ணுங்கள். அப்பா நான் அஃபர்மேஷன் பண்ணிட்டேன், சாமிக்கிட்ட கேட்டிருக்கேன், இறைவன்கிட்ட கேட்டிருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுங்கள். உடனே ஒரு பயம் வரணும். நீ எக்ஸாம் எழுதுகிற, உனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா பய உணர்வு வரும். டேய் அதுக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. அதுக்கு தான் நான் இறைவன்கிட்ட கேட்டிருக்கேன், நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத சொல்லி ஸ்டாப் பண்ணுங்கள். உங்கள் மனசுக்கு நீங்கள் மட்டும்தான் ஸ்டாப் பண்ண முடியும். ஒன்ஸ் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளுக்கும் இனிமேல் நடக்க போகிற நிகழ்வுகளுக்கும் எப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் ப்ரெசண்ட்டில் தான் இருப்பீங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருந்தால் பாசிட்டிவாக தான் இருப்பீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் எதை வேணால் செயல்படுத்தலாம், என்ன வேணால் கேட்கலாம். நீங்கள் கேட்குறதெல்லாம் இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த 2 ப்ராக்டிக்கலாக நான் சொல்லியிருக்கேன். சிக் பீப்புளாக இருக்காதீங்க. ரெண்டாவது பாசிட்டிவாக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா பாஸ்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் இருக்காதீங்க. இந்த 2 நிகழ்வுகளை நீங்கள் செயல்படுத்துங்க. 100% நீங்கள் பாசிட்டிவில் இருப்பீங்க. ஒன்ஸ் நீங்கள் பாசிட்டிவில் இருந்தீங்கன்னா உங்கள் தேவைகள் சூப்பராக நீங்கள் என்ன இறைவன்கிட்ட கேட்டீங்களோ அற்புதமாக கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு அஃபர்மேஷன் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார், அதை இந்த நேரத்தில் சொல்லிடுறேங்க. சார் ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது சார், கேஸ் போயிட்டுருக்கு, என்ன செய்யணுன்னே தெரில சார், நானும் பாசிட்டிவாக அஃபர்மேஷன் போட்டே தான் சார் இருக்கேன், நான் எப்படி சார் பாசிட்டிவாக அஃபர்மேஷன் போடலாம்? ரொம்ப சிம்பிளுங்க. வாழ்க்கையில் பல நபர்களை கடந்து வந்திருப்பீங்க. பல வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அன்பு தியானத்தின் மூலமாக அதை கிளியர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம். அதனால் அதை கிளியர் பண்ணிவிட்டு உங்கள் தேவைகளை பாசிட்டிவாக நீங்கள் கேளுங்க. எப்படி கேட்கலாம்?
இறைவனர்களால் இந்த சொத்து விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கேளுங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா? இந்த சொத்து எனக்கு கிடைக்கணும், இறைவா எனக்கு இந்த சொத்து வேணும், இந்த கேஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி எனக்கு வேணும், இப்படி கேட்காதீங்க. நீங்களே முடிவு பண்ணிவிட்டு நீங்களே இறைவன்கிட்ட கேட்க வேண்டாம். சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் நீங்கள் கேட்க வேண்டியது, அந்த வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள் இருந்தால் அதை கிளியர் பண்ணிவிட்டு இறைவன் அருளால் நான் சந்தோஷப்படுற மாதிரி இந்த சொத்து விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லி அந்த பாலை இறைவன் கிட்ட கொடுங்க, தட்டி தூக்குவார். இவ்வளோதான் கான்செப்ட். அதே மாதிரி இடம் விற்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் விற்க முடியல. காரணம் என்ன? மனசுக்குள்ளே ஏகப்பட்ட வருத்தங்கள், வேதனைகளை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா விற்க முடியாது. என்ன பண்ணலாம்? அந்த வருத்தங்கள், வேதனைகள் இருந்தால் அன்பு தியானத்தின் மூலம் கிளியர் பண்ணிவிடுங்க. கிளியர் பண்ணிவிட்டு இறைவன் அருளால் இந்த இட விஷயத்தில், இந்த இடம் விற்பனை விஷயத்தில் எது நடந்தால் மகிழ்ச்சியாக இருக்குமோ அதனை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இறைவனுக்கு நன்றி, அப்படி கேளுங்க. நம்ம அப்படி கேட்குறதில்ல. இந்த இடம் இந்த விலைக்கு தான் போகணும், இவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல் ஆகணும், அப்போ தான் என் கடனை கட்ட முடியும், இந்த மாதிரி கால்குலேஷன் நீங்கள் போட வேணாம். ஏற்கனவே கால்குலேஷன் போயிட்டு தான் நம்ம லாஸ் ஆகிருக்கோம். ஸோ அந்த பாலை இறைவன் கிட்ட கொடுங்க. புரியுதுங்களா? கேள்வியாக இருங்க. இந்த இட விஷயத்தில் எது நடந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாசிட்டிவாக கேளுங்க. நான் சொன்ன இந்த 2 ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 100% நீங்கள் பாசிட்டிவாக தான் இருப்பீங்க. ஒன்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் கேட்குறது இந்த இறைவன், இந்த இறைத்தன்மை நமக்கு மேலே இருக்கிற சக்தி சூப்பராக கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நடந்தே தீரும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க. சிறப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக நம்ம சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.